சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இது 2த்துக்குமே மெயினான காரணமா எது இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராபப்ளி என்ன பொறுத்தவரை மைண்ட் செட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த மைண்ட் செட் ப்ராபப்ளி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சக்சஸ் வந்து ஹியூஜா இருக்கும். த திங் நம்ம ஹோல்டிங் பிலீஃப் அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது புடிச்சு நம்மள அதே இடத்துல வச்சுக்கிறனால, நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்மளால மூவ் ஆகவே முடியாது. லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஓகேவா? சீக்கிரம் முடிச்சுருவேன். 2021ல எனக்கு பெருசா அந்த வேலை எதுவுமே கிடைக்கவே இல்ல. அந்த கொரோனா டைம் முடிஞ்ச டைம் ஓகேவா? ஸோ அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டரிங் முடிச்சிருந்தான். அவன் வந்து கேட்டரிங் முடிச்சுட்டு அந்த கேட்டரிங் வேலைக்கு போகாம, ஆ லைக் இந்த அருவாமனை பட்டறை செய்வாங்க இல்லையா? அந்த அருவாமனைலாம் செய்வாங்க இல்லையா? அந்த அந்த மாரி வேலைக்கு போயிட்டு இருந்தான். நான் அவன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ட்ட சொல்றான், "ஏன்டா கேட்டரிங் வேலைக்கு நீ போல?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு இல்ல இந்த எனக்கு வந்து வேலை கிடைக்கல. இந்த சொசைட்டியே இப்படிதான். சோஷியாலிட்டியே இப்படிதான். ஆ அரசியல்வாதிகளே இப்படிதான். மக்களே இப்படிதான். இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் அவன் இப்படிதான்னு சொன்னான். இந்த திங் அங்க பார்க்கும்போது ரொம்ப புவரான ஒரு மைண்ட் செட்ட வந்து வச்சிருந்தான். அது அப்படி எனக்குமே சொன்னான். லைக் "நீயுமே ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன் இது பண்ணணும், அது பண்ணணும்னு நெனைக்கிற? நம்ம வீட்ல நம்ம அப்பா, அம்மாலாம் நமக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. மத்தவங்களுக்குலாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே அவங்க பண்ணலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கு யாராவது சேர்த்து வச்சிருக்காங்களா? நீ ஒருத்தன் தானே வந்து இருக்க. நீ தானே ஏதாவது பண்ணணும்னு." சொன்னது அக்கறையில சொன்னானா? இல்ல அவன் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். இல்ல அவனோட மைண்ட் செட் எனக்குள்ள திணிச்சானான்லாம் எனக்கு தெரியல. பட் த திங் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நான் அவனோட பேச்ச கேட்கவே இல்ல. அந்த டெசிஷன் நான் வந்து எடுக்கவே இல்ல. ஐ திங்க் அது நல்லதுன்னு தான் நானும் நெனைக்கிறேன். பிகாஸ் மேபி மேபி அவன் சொன்ன விஷயத்த கேட்டு நான் ஒரு வேள அந்த வேலைக்கு நான் போயிருந்தேன் அப்டின்னா, இல்ல அவன் சொன்ன மாரி சும்மா இப்போதைக்கு ஒரு வேலை கிடைக்குது நான் போயிருந்தேன் அப்டின்னா, என் லைஃப் இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோட மைண்ட் செட் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப டம்பா இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் அத நான் எடுத்துப்பேன். த திங் எனக்குள்ள நெறைய வந்து லிமிட்டிங் பிலீஃப் இருந்துச்சு. என்னன்னா, எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. பிகாஸ் எங்க அப்பா வந்து இது என்ன வேலை? இந்த என்னமோ சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அம்மா வந்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர். அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டா இருக்கா? இப்படிதான் இருக்கும். ஸோ, அப்பா வந்து இந்த வேலை, அம்மா வந்து இந்த வேலை. அதனால எனக்குள்ள என்ன லிமிட்டிங் பிலீஃப் இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்ல எதுவுமே சேர்த்து வைக்கல. நம்ம அம்மாலாம் எதுவுமே பண்ணல. ஸோ, நம்மளுமே வந்து இந்த மாரி அதாவது இந்த மாரி வேலைக்கு போயிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே சாவறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து புரோகிராம் பண்ணப்பட்டுருக்கோம். இப்படிங்கிற ஒரு நெகட்டிவான லிமிட்டிங்கான பிலீஃப் எனக்குள்ள நெறையாவே இருக்கும். இன்ஃபாக்ட் எனக்கு பேசுறது கூட முன்னாடி அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் சூப்பராலாம் வராது. பட் இப்போ தான் இந்த ஸ்கில்ல நான் கத்துக்கிட்டு இருக்கனால நான் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃப் என்னோட லைஃப்ல என்ன வந்து 0 ஆக்குச்சு. அதுக்கான மெயின் ரீசன் நான் ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லாம புவரான மைண்ட் செட்ல இருந்தேன். த திங் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயமே உங்களோட மைண்ட் செட்ட இம்ப்ரூவ் பண்ண முடியும். மைண்ட் செட்ட எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? மைண்ட் செட்ட எப்படி புரோகிராம் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 ரூல் இருக்கு. இந்த 6 ரூலையும் நீங்க தொடர்ந்து ஒரு 7 டேஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். வித்தின் 1 வீக்குள்ளயே உங்களால ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். 7 டேஸ், 1 வீக் ஓகே ஃபைன். ஸோ அந்த ஒரு 1 வீக்குள்ளயே உங்களால வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியுங்கிறத நான் டெஃபினட்டா சொல்லுவேன். பட் த திங் நீங்க அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த விஷயம் நடக்கும். அண்ட் ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங் மாரி இருக்காது. இது வந்து ஒரு குரூப் செஷன்ஸ் அதாவது வந்து பேட்ச்சா நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அ அடுத்த பிப்ரவரி 10க்குள்ள ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லயோ இல்ல கீழ குடுக்குறேன். ஜஸ்ட் அதில நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் பத்தி சொல்றேன். தென் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பிகாஸ் என்னோட புவரான மைண்ட் செட்னால என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. பட் இன்னைக்கு என்னோட மைண்ட் செட்ட நான் இம்ப்ரூவ் பண்றது மூலியமா நான் நெறைய விஷயம் என்னோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபாக்ட் ஐ ஜஸ்ட் ஹேவ் அ சிக்ஸ் பேக் வித் மீ அண்ட் நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். பாக்ஸிங் கத்துட்டு இருக்கேன். 3வது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மள மாரி பசங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இந்த மாரி மைண்ட் செட் வந்துராது. பட் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும். பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் என்ன பொறுத்தவரை அது. தான் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சில பேர் நல்லதா சொன்னாலும், ஒரு சில பேர் கெட்டதா சொன்னாலும், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து மைண்ட் செட் மட்டும் தான். அண்ட் ஸோ என்ன சுத்தி இருக்க சரவுண்டிங், எல்லாமே டாக்ஸிசிட்டி. இங்க எதுவுமே சரி கிடையாது. பட் நான் ஏதோ ஓரளவாவது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கான மெயின் ரீசனும் மைண்ட் செட் மட்டும் தான். ஸோ இந்த மைண்ட் செட்ட இம்ப்ரூவ் பண்றது மூலியமா நம்ம லைஃபே நம்மளால வந்து புரோகிராம் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்னோட கடமை. நம்ம தென் அங்க மீட் பண்ணலாம். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லைஃப்ப இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, முதல் ரூல் நம்பர் 1 ரூல்ன்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இத வந்து தம்ப் ரூலா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். 100 டைம்ஸ் டூ ரைட் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறது. டெய்லியும். ஏன்னா இன்னைக்கு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எல்லாருக்குமே வந்து புடிக்காத ஒரு வேலை. ஐயா ஸ்கூல்ல தான் எழுத சொன்னாங்க, காலேஜ்ல தான் எழுத சொன்னாங்க. நீ எழுத சொல்ற அப்படின்னா, எழுதுறது ஏன் முக்கியம்? எழுதுறது அப்படிங்கிறது 3 விஷயம் இங்க வந்து நடக்கும். 1 பாப்பீங்க. சாரி 1 பாப்பீங்க.
2வது எழுதுவீங்க. 3வது அத பத்தி சிந்திப்பீங்க. இமேஜினேஷன் பண்ணுவீங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புடிச்ச விஷயத்த ஜஸ்ட் ஒரு காட்டன் கேண்டி சரி ஓகே. ஒரு பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எழுதுனீங்கன்னா, உங்களோட இமேஜினேஷன் அப்படியே அந்த இடத்துல வரும். ஓ! பஞ்சு மிட்டாய் இப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப 100 டைம்ஸ் நீங்க ஒரு ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் வந்து உங்களோட கோல பத்தி, ஐ அம் மேனிஃபெஸ்டட் திஸ் அதாவது உங்களோட அந்த ஒரு கோல எழுதிட்டு, ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எழுதி ஒரு 100 டைம்ஸ் நீங்க எழுதும்போது சப்கான்ஷியஸ்க்கு நீங்க ஆக்சுவலி வந்து சொல்றீங்க, "டேய் இதுதான் உன் பாத். டேய் இதுதான் உன் பாத். டேய் இங்கிட்டு தான் போணும். நீ இத விட்டுட்டு வேற சைட்ல போக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஆனா நம்ம பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏய் எனக்கு பிரெயின் பவர் அதிகம்டா. என்னால எல்லாமே முடியும்டாங்கிற ஒரு அந்த சின்ன ஈகோ இருக்கும்ல. அது நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ரைட்? அது எனக்குள்ளயும் இருக்கும். ஸோ அந்த ஈகோவ முதல்ல அப்படி அப்படி போடா அப்படி சொல்லி இப்படி தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்த என்னோட பிரெயின் சொன்ன விஷயத்த கேட்டு, இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணும்போது, கண்டிப்பா உங்க லைஃப்ல அந்த கோல அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாத்தோ, இல்ல அந்த கோல அடையறதுக்கான ஏதாவது ஒரு வழியோ உங்களுக்கு வந்து என்கிட்ட இருந்தாவது அப்படி "தொரடா ராஜா" அப்படின்னு ஓப்பன் ஆகும். நம்பர் 2 அஃபர்ம். அஃபர்ம் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அது நீங்க கம்பல்சரி அஃபர்ம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வேர்ட்ஸுக்குங்கிற பவர் அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்லும்போது, நெகட்டிவான எமோஷன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லும்போது, பாசிட்டிவான நெறைய எமோஷன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இந்த எமோஷன்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உங்க எமோஷன் வந்து குடுக்கும்போது, உங்க பாடியில ஃப்ரீக்வன்சிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ரைட்? இதெல்லாம் நான் நம்பாம இருந்தேன். பட் ரீசென்ட் டைம்ல இதெல்லாம் பத்தி படிக்கும்போது, எஸ் ஆமா. இப்ப லெட்ஸ் சே நான் ரொம்ப டவுனா இருக்கேன். நான் ரொம்ப ஃபீலா இருக்கேன். நான் யோசிக்க நான் அப்படியே தான் இருக்கேன். எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாரி டல்லா இருக்கும். வலிக்கிற மாரி இருக்கும். பட் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்மைல் வந்துரும். என்னோட பாடி போஸ்ச்சர் வந்து வேற மாரி மாறும். என்னோட உடம்பே ரொம்ப எனர்ஜியா மாறுன மாரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மட்டும் தான் நடக்குமே தவிர, நம்ம ஜஸ்ட் ஓகே, 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 ஃபைன் வீடியோல சொல்ட்டாரு. ஓகே. அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறனால மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன நீங்க அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸாவது அப்ளை பண்ணி பார்க்கணும். ரைட்? ஸோ, அப்போ உங்களுக்கு என்ன அஃபர்மேஷனோ, அந்த அஃபர்மேஷன நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த அஃபர்மேஷன எப்போ சொல்லணும் அப்டின்னா, இப்ப நீங்க வந்து வாக்கிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, இல்ல வொர்க் அவுட் பண்றீங்க. இப்ப நேத்து நான் வந்து வொர்க் அவுட் செஷன் அன்னைக்கு நான் வந்து நேத்து காலிஸ்டெனிக்ஸ் தான் போனேன். ஏன்னா ஜிம்ம நான் குயிட் பண்ணிட்டு பாக்ஸிங் கிளாஸ் போறனால நான் ஜிம்ம குயிட் பண்ணிட்டேன். ஸோ, அப்ப நான் காலிஸ்டெனிக்ஸ் வீட்ல வந்து பண்ணும்போது, நான் எனக்குள்ள அஃபர்ம் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. எனக்கு என்ன கோலோ அந்த கோல். இந்த கோல் நான் இப்ப சொல்ல விரும்பல. பட் எல்லாருமே அவங்கவங்க கோல் அவங்கவங்க சீக்ரெட்டா வச்சுக்கங்க. அது யார்ட்டயும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும், சொல்லணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பட் உங்களோட கோல உங்களுக்குள்ள நீங்க ரிப்பீட்டடா அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 அஃபர்மேஷன் மாரி தான். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேர்ட் மாரி ஓகேவா? ஐ ஆம் ரிசீவிங் குட் நியூஸ் இன் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ, கீழ நான் வேணா குடுக்குறேன். இதுல கொஞ்சம் கேவலமா எழுதியிருப்பேன். கீழ குடுக்குறேன். அத பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டு, இத டெய்லியுமே நீங்க வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு உங்க மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருங்க. ரைட்? எப்பப்பலாம் உங்களுக்கு இந்த தாட் வருதோ, எப்பப்பலாம் உங்களுக்கு நெகட்டிவான தாட் வருதோ, எப்பப்பலாம் நெகட்டிவான வொரீஸ் வருதோ, அப்பல்லாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ அம் ரிசீவிங் குட் நியூஸ் இன் அ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறத. இது சொல்றது மூலியமா என்னப்பா நடக்கும்? இதுவரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? உங்கள பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து மோசமானவன். நான் வந்து வெஸ்ட்டு. உங்களுக்குள்ளயே அது நீங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல. பட் ஆனா உங்களுக்குள்ளயே இது ஆட்டோமேட்டிக்கா வந்து புரோகிராம் பண்ண ஆரம்பிச்சுரும். லைக் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நீங்க எங்க போய் கனெக்ட் ஆவீங்கன்னே தெரியாது. பட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, எங்கேருந்தோ எங்கேயோ போய் கனெக்ட் ஆயிரும். அந்த கனெக்ட் ஆகி அது என்ன பண்ணும்னா, உங்கள வந்து ரொம்ப ரொம்ப உங்கள நீங்களே கேவலமா, உங்கள நீங்களே மோசமா ட்ரீட் பண்ணி பேசுறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த மாரியான பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது, உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுக்கேத்த மாரி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழு, மலையாளம், தெலுங்குன்னு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புடிச்சிருந்தாலும் நீங்க அந்த லாங்குவேஜ்ல வந்து சொல்லலாம். அது உங்களோட விருப்பம். பட் த திங் இங்க நீங்க இத சொல்லணும். ஓகே. இத சொல்றது மூலியமா உங்க லைஃப் வந்து கம்பல்சரியா வந்து மாறும். ஏன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு ஒரு வேர்ட்ஸ்க்கும் பவர்ன்னு ஒண்ணு இருக்கு. ரைட்? விச் இஸ் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது.
விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சூப்பர் பவர். நமக்கு கடவுள் குடுத்த ஒரு வரம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா, இந்த மாரியான விஷுவலைசேஷன நம்ம தப்பான விஷயத்துக்கு நெறைய யூஸ் பண்ணுவோம். ஒருவேள இப்படி நடந்துருச்சு அப்படின்னா, இப்ப லெட்ஸ் சே நெறைய பேர் வந்து விஷுவலைஸ் பண்ண உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு விஷுவலைஸ் பண்ணணும்னு சொல்லி நெனைப்பாங்க. ஆனா, அவங்களோட ட்ராக்கே எங்க போகும் அப்படின்னா, அந்த நெகட்டிவான விஷயத்த நோக்கி தான் போகும். ஓகே. ஸோ, அதனால தான் மேக்ஸிமம் டைம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் வந்து வச்சுக்கோங்க. லைக் வந்து 10 மினிட்ஸ் டூ 15 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ, இந்த 10 மினிட்ஸ் டூ 15 மினிட்ஸ் நீங்க வந்து இந்த விஷுவலைசேஷன் பிராக்டிஸ் வந்து பண்ணும்போது, எப்படி இருக்கணும் அப்டின்னா, லைக் வந்து நீங்க வந்து அந்த விஷயத்த கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க. இப்ப லெட்ஸ் சே ஒருத்தருக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சேல்ஸ் பயங்கரமா போகுதுன்னு வச்சுப்போம். போகணும். அதான் நல்ல விஷயம். ஓகே. சேல்ஸ் பயங்கரமா போகுது அப்டின்னா, அவர் வந்து ஓகே அவர் சேல்ஸ் பயங்கரமா போகுது. அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல அவருக்கு பிசினஸ் நல்லா நடக்குது. சேல்ஸ் நல்லா நடக்குதுங்கிற இந்த மாரியான விஷயங்கள அவர் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கேத்த மாரி உங்க சப்கான்ஷியஸ் உங்கள வந்து கூட்டிட்டு போய் விடும். ஓகே அந்த கேப்டன் சப்கான்ஷியஸ் அவர கொண்டு போய் விடுவாப்ல. பட் அத விட்டுட்டு ஆ பிசினஸ் ஒரு வேள நல்லா போகாம அந்த ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ற மாரி, அங்கேருந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க போய் அந்த விஷயத்த ஜெயிக்கிற மாரிலாம் வந்து விஷுவலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, சப்கான்ஷியஸ் வந்து நீங்க குடுக்குற எல்லா விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்கும்போது, நீங்க குடுக்குற அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் அது வந்து எடுத்துக்கும். ஓகே. ஓ! இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு போய் தான் நம்ம அந்த விஷயத்த எடுக்கணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மென்டல் ஃபாட்டிக் ஆயிருவோம். இவ்ளோ கஷ்டமா இருக்கே! இது எதுக்கு நான் போய் பண்ணணும்? இப்ப இன்ஃபாக்ட் நீங்க அந்த ஹாப்பி மொமெண்ட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்கான்ஷியஸ்க்கு அது புடிச்சு போயிடும். ஸோ திரும்பி திரும்பி அந்த விஷயத்த நீ பண்ணு உங்கள இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் சே எப்ப ஒருத்தவங்க வந்து சிகரெட் அடிக்கிறாங்க அப்படின்னா, அது ஏன் அவங்களுக்கு புடிச்சதுன்னா, அந்த அந்த ஃபீலிங் அந்த எண்ட் பாயிண்ட் ரைட்? அது பத்த வச்சு அது இழுக்கும்போது, பத்த வச்சு புகைய விட்ட அப்படிங்கிற மாரி, அந்த நேரத்துல வர எண்ட் பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருதுங்கிறதுனால, அத இழுத்து இழுத்து விட்டது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது ரைட்? அதே மாரி தான் இந்த விஷுவலைசேஷன் பிராக்டிஸும். இப்ப நீங்க அந்த எண்ட் பாயிண்ட்ட நெனச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது, அந்த எண்ட் பாயிண்டோட ஒரு ஹாப்பினஸ நீங்க கிரியேட் பண்ணும்போது, உங்க உடம்புக்கு அந்த ஃப்ரீக்வென்சி புடிச்சு போயிடும். உங்களோட எமோஷன்ஸ்க்கு அது புடிச்சு போயிடும். உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு அந்த விஷயம் புடிச்சு போயிடும். ஸோ தொடர்ந்து அந்த விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் படிச்ச எல்லா புத்தகங்கள்லயும் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம், விஷுவலைசேஷன் அத ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட லைஃப, நம்மளோட மைண்ட் செட்ட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்டிங்கிறது தான். ஸோ விஷுவலைசேஷன் பிராக்டிஸ் மார்னிங் அண்ட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் நீங்க வந்து பண்ணணும். ஏன்னா, அந்த மார்னிங் அந்த 15 மினிட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். அதே மாரி ஈவினிங் 15 தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 15 மினிட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். ஸோ, இந்த 2 வைப்லயும் நீங்க வந்து பண்ணீங்க அப்டின்னா, கம்பல்சரியா நீங்க நெனைக்கிற விஷயத்த உங்களோட மைண்ட் செட்ட ப்ராபப்ளி உங்களுக்கு தேவையான மாரி உங்களால புரோகிராம் பண்ண முடியும். ரைட்? 5த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. ஸோ, அத நான் வந்து ஒரு ஒரு 5 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்ஸர் பண்ணீங்க அப்டின்னா தான், அந்த 5த் ப்ராசஸ் வந்து ப்ராபப்ளி வந்து நல்ல 5த் ரூல் வந்து நல்லாருக்கும். 6 ரூல் இல்லப்பா. 5 ரூல் தான். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ அந்த 5த் ரூல் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, நான் சில கொஸ்டின் சொல்றேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் ஒரு ஜர்னல் ஒண்ணு போட்டுக்கோங்க. அதுல இந்த 5, 6 கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்கு. ஆமா 6 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஆன்ஸர் மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் கோல் அப்டிங்கிறது. ஓகே. நல்லா உங்க எமோஷனோட அதாவது ஒரு கனெக்ட்டா இருக்கிற மாரி இந்த கோல் என்ன கோலா வேணா இருக்கலாம். பட் எமோஷனோட கனெக்ட் ஆகுற மாரி நீங்க வந்து எழுதணும் இந்த கோல். நம்பர் 1 வாட் இஸ் யுவர் கோல்? இந்த கோல நீங்க வந்து அடையும்போது ஹவ் அபௌட் யூ ஃபீல்? இந்த கோல நீங்க அடைஞ்சுட்டீங்க அப்டின்னா, எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் நான் வந்து ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஜாலியா, அப்படியே மாஸா, கெத்தா, ஸ்டைலா சிகார் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் சொன்னேன். ஓகேவா? மாஸா, கெத்தா, ஸ்டைலா நான் வந்து இருப்பேன். நான் செம்ம மாஸா இருப்பேன். இப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, வாவ்! எப்படி எப்படி நான் அவங்களோட எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்? எப்படி எவ்வளோ ஹேப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன்? இல்ல நான் என்னோட பிசினஸ்ல சக்சஸ் ஆயிட்டேன். நான் வந்து பயங்கரமா மணி மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன்? நெக்ஸ்ட் கோல் வந்து கோல் வந்து என்ன கோல்ன்னு தெரிஞ்சுட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஹவ் டூ யூ லிவ் யூர் லைஃப்? உங்க லைஃப நீங்க அப்ப இந்த கோல் அடைஞ்சுட்டா எப்படி வாழ்வீங்க? என்ன மாரி வாழ்வீங்க? எப்படி வாழ்வீங்க? இப்போ ஓகே. ஒருத்தருக்கு வந்து கார் வந்து வேணும். கார் தான் அவரோட கோல். அப்ப கார் கோல் அப்டின்னா, அதுக்காக அவர் வந்து வொர்க் பண்ணுவார். ரைட்? ஸோ, இப்ப அந்த காருக்காக அவர் வந்து வொர்க் பண்றாரு, இது பண்றாரு அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் இங்க தேவையில்ல. பட் அந்த கார் கிடைச்சா அவர் எப்படி வந்து அவரோட லைஃப்ப லீட் பண்ணுவாரு? அந்த கார் எடுத்துட்டு அப்படியே ஸ்டைலா, கெத்தா, மாஸா சீன் போடுவாரு. மாஸ் காட்டுவாரு. இந்த எல்லா விஷயமுமே பண்ணுவார்ல. மனித இயல்பு தானே அது. அது தப்பு இல்ல. ரைட்? அவரா உழைச்சு வாங்கும்போது அந்த விஷயத்த. அப்படி நான் சொல்றேன். புரியுதா?
ஸோ அப்போ அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படிங்கிறது நான் 3வது. 4வது இந்த பிளெஸ்ஸிங்ஸ அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. இல்ல நீங்க இந்த மாரி உங்க மைண்ட் செட்ட புரோகிராம் பண்றீங்க ஒரு விஷயத்துக்காக. அப்போ அது கிடைச்சுச்சுன்னா, அந்த பிளெஸ்ஸிங்ஸ நீங்க யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பீங்க? யார் கூட ஷேர் பண்ணிப்பீங்க அந்த விஷயத்த? அது மேபி உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். ஏன் மேபி உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். ஆனா ஷேர் பண்ணுவீங்கல்ல. இவங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன்ப்பா. இவங்கள்ட்ட நான் ஷேர் அப்போ இந்த மாரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ அதாவது இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ நீங்க யார் கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. 5த் அந்த பெர்சன்ட்ட சொல்லும்போது அந்த பெர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றது? நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்" அப்படி சொல்லி சொல்றீங்க. இல்ல உங்க அம்மா கிட்ட, "அம்மா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ம்மா" அப்படி சொல்லி சொல்றீங்க. அப்போ உங்க அம்மா, "சூப்பர்டா தம்பி! செம்மடா தம்பி! கலக்கிட்டடா தம்பி" இப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சொல்றீங்கல்ல, அந்த பெர்சன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதாவது யார் கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ ஷேர் பண்ணுவீங்க? அந்த பிளெஸ்ஸிங்ஸ ஷேர் பண்ற பெர்சன் வந்து நீங்க வந்து அந்த கோல வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ இத நீங்க வந்து டீட்டெயில்டா, தெளிவா, பொறுமையா உட்கார்ந்து எழுதும்போது, உங்களுக்கு மைண்ட்ல ஒரு மென்டல் பிக்சர் ஒண்ணு கிரியேட் ஆகும். இந்த மென்டல் பிக்சர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, டெய்லியும் இந்த ஜர்னல் எடுத்து அந்த ஆன்ஸர் வந்து படிச்சு, படிச்சு பார்க்க போறீங்க. ரைட்? இந்த 5 கொஸ்டின்க்கான ஆன்ஸரையும் நீங்க டெய்லி எடுத்து, எடுத்து படிச்சு, படிச்சு பார்க்கணும். இது என்ன பண்ணும்னா, உங்கள ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். "ஹே இதான் உன்னோட கோல். உன்னோட மைண்ட் செட் நீ இப்படி தான் போணும். நீ இந்த ரூட்ல தான் போணும்னு" உங்களோட மைண்ட கிளாரிட்டி ஆகும். ஸோ நம்ம இங்க முக்கியமான விஷயமே மைண்ட் செட் தான்னு வச்சுக்கோங்க. நம்மளோட கோல் கன்சிஸ்டன்ட்டா பண்றதுக்கு, நம்ம லைஃப்ல நம்ம எல்லாத்துக்குமே மைண்ட் செட் தான் காரணம் அப்படிங்கும்போது, அப்போ இந்த விஷயங்கள நம்ம பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட் நமக்கு ப்ராப்பரா மாறும். ஓகே? புரிஞ்சுதா? புரியலன்னா, இன்னொரு தடவ ரீகேப் மாரி சொல்றேன். நம்பர் 1 100 டைம்ஸ் நீங்க வந்து உங்களோட கோல பத்தி டெய்லியும் ஒரு 7 டேஸ்க்கு எழுதணும். பிகாஸ் நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு புரிய வைக்கிறீங்க. அந்த பழைய லிமிட்டிங் பிலீஃப், ஹோல்டிங் பிலீஃப் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, புதுசான ஒரு பிலீஃப உங்களுக்குள்ள வந்து செட் பண்றீங்க. ஓகே. பிலீஃப், வேர்ட்ஸ், தாட்ஸ், வேர்ட்ஸ், பிலீஃப், ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரிசல்ட். ரைட்? நம்பர் 2 அஃபர்ம் பண்ண போறீங்க உங்களோட கோல. எப்போ அஃபர்ம் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க வாக்கிங் போம்போது, ஜாகிங் போம்போது, எக்சர்சைஸ் பண்ணும்போது, பாக்ஸிங் கிளாஸ் போம்போது, இல்ல இப்படி என்ன பண்ணாலும் சரி, அந்த நேரத்துல, அந்த இடத்துல நீங்க அத அஃபர்ம் பண்ணிக்கிட்டே அந்த விஷயத்த பண்ண போறீங்க. நம்பர் 3 விஷுவலைசேஷன். அதாவது 15 மினிட்ஸ் 10 டூ 15 மினிட்ஸ் 10 டூ 15 மினிட்ஸ் நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களோட கோல் என்னவோ அதுக்காக விஷுவலைஸ் பண்ண போறீங்க. இது எல்லாமே தொடர்ந்து 7 டேஸ் மட்டுமே பண்ண போறீங்க. தென் ஒரு அஃபர்மேஷன். ஐ அம் ரிசீவிங் குட் நியூஸ் இன் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தொடர்ந்து உங்களுக்குள்ள ரிப்பீட்டடா நீங்க சொல்லிக்கினே இருக்க போறீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் தேங்க் பண்ண போறீங்க. நீங்க அந்த கோல் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ்‌க்கு தேங்க் பண்ண போறீங்க. யூனிவர்ஸ்‌க்கோ, மேனிஃபெஸ்டேஷனுக்கோ, இல்ல உங்களோட சப்கான்ஷியஸ்‌க்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு. பட் நம்ம நன்றியோட இருக்கணும். ரைட்? ஆனா அத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். எனக்கு நீ குடுக்க போற. பட் இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்ப்பா. தேங்க் யூ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அண்ட் ஸோ ஃபைனலி இந்த 5 கொஸ்டின்ஸும் நீங்க வந்து எழுதி இதுக்கான ப்ராப்பரான ஆன்ஸர் எழுதி வச்சு, அடுத்த 7 டேஸ்‌க்கு இத தொடர்ந்து நீங்க படிச்சு, படிச்சு உங்களோட பிரெயின் அதுக்கேத்த மாரி புரோகிராம் பண்ணும்போது, உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும்போது, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றது தான் என்னோட ஒரு கடமை. ஸோ நான் நெறைய பீப்பிளோட லைஃப்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் குரூப் ஆன்லைன் கோச்சிங் வந்து எடுக்கிறேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு. இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்க. செஷன்ஸ் பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இது குரூப் காலிங் செஷனா இருக்கும். இதே மாரி நம்ம நெறைய டாஸ்க் அந்த செஷன்ஸ்ல பண்ண போறோம். ஸோ உங்க லைஃப்ப இம்ப்ரூவ் பண்றது என்னோட கடமை. அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. அட் த சேம் டைம் உங்க லைஃப் கம்பல்சரியா இம்ப்ரூவ் ஆகுங்கிறத நான் கேரண்டியா சொல்லுவேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. கலக்கிட்டேன்டா.